இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓல்டு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி சூப்பரான ஃபேப்ரிக் ஃப்ளவர்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி இந்த சாட்டின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபேப்ரிக்கை நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் இந்த மாதிரி ஒரு பேங்கில் இல்லைனா ஏதாவது ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சின்ன சைஸ் பூவாக வேணும்னா சின்ன சர்க்கிள்ஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் பூ வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய சர்க்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம இந்த பேட்டர்ன் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் ஒரு ஃப்ளவருக்கு 5 பெட்டல்ஸ் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பெட்டல்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதோட ஓரங்களில் நூல் பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிரிஞ்சிருக்கிற நூலை நம்ம இந்த மாதிரி லேசாக தீயில் காமிச்சு வாட்டிக்கணும். அப்போனா அந்த நூல் நமக்கு இன்னும் மேலே பிரிந்து வராது. ஸோ அதுக்காக எல்லா பெட்டல்ஸையும் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக ஃப்ளேமில் காமிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி அந்த கலர் த்ரெட் இல்லை, ஸோ நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எடுத்துகிட்டு நீங்கள் ரெட்டையாக கோத்துக்கணும். ரெட்டையானா மொத்தம் நமக்கு 4 லேயர்ஸ் வரும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஃபைனலாக நாட் போடும்போது உங்களுக்கு நூல் அவ்வளோ ஈஸியாக அத்து போகாது. அதுக்கப்புறமா நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எகெயின் ஃபோல்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு சைடு க்ளோஸ்டாகவும் ஒரு சைடு ஓப்பன் ஆகவும் இருக்கும். அந்த ஓப்பன் இருக்க சைடில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி லூஸ் ஸ்டிச்சஸ் போடணும். டைட்டாக தைக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இந்த மாதிரி தைச்சிக்கணும். தைச்சிட்டு நான் இன்றைக்கி ஒரு ஃப்ளவருக்கு 10 பெட்டல்ஸ் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் எத்தனை பெட்டல்ஸ் வைக்க போகிறீங்களோ அத்தனை பெட்டல்ஸையும் அதே மாதிரி நீங்கள் கோத்துக்கணும். ஸோ மினிமம் 5 பெட்டல்ஸாவது ஒரு ஃப்ளவருக்கு வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் நீங்கள் கோத்துக்கோங்க. கோத்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் அவுட்புட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக அலைன் பண்ணி வச்சுக்கணும். அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சைட்லேருந்து இந்த த்ரெட்டை இப்படி புல் பண்ணிவிட்டு நீங்கள் டைட்டாக நாட் போட்டுக்கணும். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. உங்களுக்கு அந்த நாட் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் நல்லா இருக்காது. ஸோ அந்த நாட்டை நல்லா டைட்டாக புல் பண்ணிவிட்டு போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 நாட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா டைட்டாக புல் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா எக்ஸஸாக உள்ள த்ரெட்டை நீங்கள் சிசர் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீட்டாக அந்த ஃப்ளவரை அலைன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் குந்தன் ஸ்டோன் இல்லைனா பேர்ல் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிக்விக் பெட்டர். ஸோ அதை வச்சுட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபேப்ரிக் ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ட்ரெஸ் டிசைன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹெட்பேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹேர் அக்சசரிஸ் கடையில் வாங்குறத விட நீங்களே இந்த மாதிரி கையால் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.